மீன் அன்புக்கும் மறதிக்கும் சம்பந்தம் உண்டுன்னு நினைக்கிறவங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு ஃபீமேல்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இது பண்ண முடியாது. இப்போ எனக்கே பிறக்கிற குழந்தைங்க கூட அவங்களோட கெரியர்னு போயிடுவாங்க. என்னோட லாஸ்ட் வரையும் என் கூட வரப்போறவன்னு நான் நினைக்கிறவங்க என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே. அப்போ அவர் மட்டும்தான் என்னோட விஷயத்தை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அன்புக்கும் மறதிக்கும் தொடர்பு கண்டிப்பா இருக்குதானே சார்? எஸ்கேபிசமும் இதுல இருக்கு. இல்ல 4 இயர்ஸ்ல இருந்து அவளுக்கு ஜூனா என்னன்னு தெரியும். சோ கூட்டிட்டு போகணும்னு கேட்டிருப்பா. இந்த வாரம் இல்ல, நெக்ஸ்ட் வாரம் போலாம். ஐயோ இந்த வாரம் நம்ம மறந்துட்டோமே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நாங்க வரதியை கொஞ்சம் ஆயுத மாதிரி பயன்படுத்துறேன் அப்படிங்கிறவங்க யார் யார்? நம்ம கையை தூக்குறவங்க தூக்கிடலாம். அட பாவிகளா, உங்களை நம்பி இந்நேரம் நான் நெஞ்சு வலிக்க. உண்மையாவே பாவம் இந்த பசங்க மறக்கிறாங்க அம்மா நான் நினைச்சேன். ஏன் அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்? அர்ஜென்ட் ஒர்க்குக்கு போகிறதுனால அந்த ஒரு சாக் சொல்லிட்டு நான் போவோம். அவங்க பர்த்டேக்காக வந்து gift கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் சார். என்ன கொடுக்கலாம் யோசிச்சு பர்த்டேவே வரது அளவுக்கு போயிடுச்சு. கடைசியில் கேட்டால் மறந்துட்டோம். ஆக்சுவலா ஓரளவுக்கு சமாதானமா சொல்றது மறந்துட்டோங்கிறதான் சொல்ல முடியுது. பார்த்துக்கலாம். இப்போ அது மறந்துட்டா என்ன ஆகிட போகுது, நமக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அலட்சியம் சார். ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க எது செஞ்சாலும் ஒரு கிரிட்டிசிசம் தான் இருக்க போகுது. அதனால பண்ண முடியல, மறந்துட்டேன். மறக்கிறதுக்கு எதுவுமே பதில் கொடுக்க முடியாது அவங்களால. அதான் மேட். இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல.